Hey guys, இன்னைக்கு காலையில் பாருங்கள் ஃபுல் ஃபாகாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் கேரளாவுக்கு கிளம்பின்னு இருக்கோம். கார் ரெடியாக இருக்குது. நாங்கள் வயநாடு வழி போயிருக்கோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கேரளாவில் இருக்கிற என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்ன்ட்டு நான் அப்புறமா இந்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஆமாம். ஹாய் காய்ஸ், கேரளாவுக்கு போயின்னு இருக்கோம். காலையில் பார்த்தீங்கன்னா மதர் தெரேசா ரோடில் இருக்கோம். இந்த ஃபாகி வெதரில் கொஞ்சம் முன்னாடி போனால் நம்மளுக்கு ரிச்மண்ட் ரோடு வருது. அந்த சிக்னல் வந்து லெஃப்ட் எடுத்துக்கணும். லெஃப்ட் எடுத்து நேராக போகும். இப்போ ரிச்மண்ட் சர்க்கிள் கிட்ட ரிச்மண்ட் சர்க்கிள் கிட்ட வந்துட்டோம். பாருங்க, ரிச்மண்ட் ரோடு, ரிச்மண்ட் சர்க்கிள். இது ரிச்மண்ட் சர்க்கிள் வந்து நம்ம நேராக மைசூர் ரோடு வழி போவோம். மைசூர் ரோடுக்கு போகிற ஃப்ளைஓவர் மேலே ஏரியாச்சு. இது வந்து மார்க்கெட்டில் இருக்கிற ஃப்ளைஓவர். இந்த ஃப்ளைஓவர் இறங்கின உடனே லெஃப்ட் சைடில் ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் பார்த்தோம். அங்கே பெட்ரோல் போடுறதுக்கு நான் ஒரு ஸ்டாப் பண்ணேன். பெட்ரோல் இல்லைல்வா? சார் பெட்ரோல் ஃபெஸ்டிவல் நாளுனால ஃபுல் எல்லோரும் உப்பு போயிருக்கிறாங்க. அதனால் அப்போ தான் இது எடுக்கிறது. இப்போ நாங்கள் ராஜராஜேஸ்வரி மெடிக்கல் காலேஜ் லெஃப்ட் சைடில் பாருங்கள், பெரிய பில்டிங் தான் ராஜராஜேஸ்வரி மெடிக்கல் காலேஜ். அதை கடந்து தான் நாங்கள் ரைட் சைடில் வயநாடு போயிருக்கோம். பாருங்கள், இப்போ நம்ம பெங்களூர் மைசூர் எக்ஸ்பிரஸ் வேது முதல் ரோடெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் டோல்கேட்டில் வாங்குற பைசா தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கவர்மெண்ட் கொஞ்சம் டோல்கேட்டு பேமெண்ட்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டாக் பேமெண்ட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். அப்போ தான் எல்லாருக்கும் நல்லா ஸ்மூத்தாக ஒரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணி
என்ஜாய் பண்ண முடியும். அதனால டோல்கேட் அமௌண்ட்டை கொஞ்சம் ரீசனபிளாக கம்மி பண்ணாக்கா அவ்வளோ நல்லதுன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட்டு எல்லா கவர்மெண்ட்டும், இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் இதை கன்சிடர் பண்ணி கொஞ்சம் டோல்கேட்டு அமௌண்ட்டை மாத்திரம் கம்மி பண்ணணும். இது என்னோட ரிக்வெஸ்ட்டு. இது மைசூர் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற டோல்கேட்டு. இது 2வது டோல்கேட்டு நம்ம இப்போது ரீச் ஆகின்னு இருக்கிறது. இதான் இந்த டோல்கேட்டில் பேமெண்ட் பண்ணிவிட்டு நேராக மைசூர் சிட்டி, மைசூர் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே என்ட்ராயிடுவோம். மைசூர் ரீச் ஆகிட்டோம் நாங்கள். பாருங்கள், இந்த ஆர்ச்சை பார்த்துட்டு எங்கள் ஒய்ஃப் நினச்சிட்டா இதுதான் பேலஸ் என்ட்ரின்னு. அது க்ளோஸ் ஆகிட்டு இருக்குதுன்னு நினச்சிட்டா அவள். நம்ம இப்போது மைசூர் பஸ் ஸ்டாண்ட் வழி போயின்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆர்ச் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு. கொஞ்சம் முன்னாடி போய் லெஃப்ட் கட் பண்ணால் மைசூர் பஸ் ஸ்டாண்டு. அதுக்கப்புறமா தான் நம்ம பேலஸ் வழி போக முடியும். பாருங்கள், இங்கே லெஃப்ட்டு நம்ம கட் பண்ணுறோம் பாருங்கள். லெஃப்ட் கட் பண்ணி டவுன் போனாக்கா ரைட் சைடில் மைசூர் பஸ் ஸ்டாண்ட் வருது. கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்.
போதும் அதுக்கு அது சொந்த வீடு கொஞ்சம் நல்ல ஜாஸ்தி அது ஒண்டி கட்டிக்கு அது சாப்பிட்டு கையை ஊற்றி அவர் யாரும் ஒரு சொந்தம் அதுக்கு நான் சொந்தம் ஆமாம் அதை கூட வச்சுட்டு வீட்டில் அங்கே இருக்கிறேன் இல்லை இந்த வெயில்ல எங்க இருக்குது பார்த்தீங்கன்னா 3வது டோல்கேட் ரீச் ஆகிட்டோம். ரைட் சைடில் தான் பேலஸ். இங்கே பாரு, இங்கே பே பண்ணிட்டு நேராக குண்டல்பேட் வழி போவோம். பந்திப்பூர் ஃபாரஸ்ட் என்ட்ராக போகிறோம். அங்கே முன்னாடி க்ரீன் கலர் ஆர்ச் தருது பாருங்கள், அதுதான் என்ட்ரன்ஸு. இப்போ பந்திப்பூர் ஃபாரஸ்ட் என்ட்ராகிறோம். முன்னாடியெல்லாம் நிறைய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன அமௌண்ட் ஏதோ கலெக்ட் பண்ணுறாங்க அந்த கேட்டுக்கிட்ட, அதனால தான் வரிசையாக வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிற்க வச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கோம். வாங்க ஃபாரஸ்ட் உள்ள என்ட்ரு ஆகிட்டு ஏதாவது அனிமல்ஸ் எல்லாம், வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் கிடைக்குதான்னு பார்ப்போம். இது காசு வாங்குறது கேட்கறதெல்லாம் ಏನಿದು ಏನಕ್ಕೆ ಇದು ಫಾರೆಸ್ಟ್ ಎಂಟ್ರಿ ಸರ್. ಯಾವಾಗಿಂದ ಸ್ಟಾರ್ಟ್ ಇದೆ ಸರ್ ಇದು ಏಪ್ರಿಲ್ 25 ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗಿದೆ. ಹೌದಾ? ಬರುವಾಗಲೂ ಕೊಡ್ಬೇಕಾ ಸರ್ ಟಿಕೆಟ್ ಒನ್ ಡೇ? ರೈಟ್ ಸೈಡ್ அப்படியே இந்த என்ட்ரி அப்படியே இதுதான் என்ட்ரி. அம்மா அம்மா இது எடுக்குமா கேமரா? கேமரா பொறுங்க பாரு. இங்க பாரு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்கெல்லாம் உட்காந்து நிற்கிறாங்க. ரெண்டு சைடும் மரங்களும் செடிங்களும் பச்சை பசையர்னு இந்த கேரளா ஸ்டேட் என்ட்ரி ஆகிறோம். என்ட்ரி ஆயாச்சு. ஃபுல் அடர்ந்த காடுகள். இது வரைக்கும் நாங்கள்
ஒரு அனிமலையும் பார்க்கல. ஏன்னா நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு மத்தியான டைமு, அதனால் ஒரு அனிமலையும் பார்க்கல. இப்போ நாங்கள் கேரளா என்ட்ரு ஆகிட்டோம், வயநாடு என்ட்ரு ஆகிட்டோம். பாரு, இதெல்லாம் வயநாட்டில் இருக்கிற ஒரு டவுனு. வெல்கம் டு கேரளா ஸ்டேட். இதுதான் வயநாட்டில் இருக்கிற சுல்தான் பத்தேரிங்கிற பெரிய டவுன். செடிங்க பாரு, பாருங்க கேரளா பியூட்டி. இவங்க இந்த ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் வயநாடோட பியூட்டி பாருங்க. 2 சைடும் பச்சை பசேல்னு மரம் செடி கொடிகளை பார்க்கலாம். ரோடு அவ்வளோ நீட்டாக இருக்கும். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வயநாட்டில் ஸ்டே பண்ணோம், வயநாட்டில் இருக்கிற பிளேஸ் எல்லாம் விசிட் பண்ணோன்னா இங்கே நிறைய ஹோட்டலுங்கெல்லாம் சீப்பஸ்ட் ப்ரைஸில் ஸ்டே பண்ணுறதுக்கு கிடைக்குது. அதனால் நீங்களும் இங்கே வந்து இயற்கையை ரசிக்கலாம். இந்த வயநாடு பெங்களூருக்கு ரொம்ப ஈஸியஸ்ட்டு வேலை ரீச் பண்ண முடியக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இந்த வயநாடு. எல்லாரும் வயநாட்டுக்கு வந்து வயநாடோட இயற்கையின் அழகை ரசிக்கணும். பாருங்க என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க, சீனிக் பியூட்டியாக இருக்கு. எல்லாம் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும் பார்க்கணும். அவ்வளோ இயற்கையோட ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் வயநாடு. அதனால் நீங்களும் வயநாடு விசிட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது வயநாடுக்கு விசிட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க பஸ்லலாம் வந்தால் உங்களால் சரியாக ரசிக்க முடியாது. நீங்கள் எப்படி வரணுன்னா சொந்த கார் இருக்கிறவங்க காரில் ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த ஒரு வைபே வேறு. அதை நான் என் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. சொந்த கார் இருக்கிறவங்க கண்டிப்பாக காரில் வந்து இந்த பியூட்டியை ரசிக்கலாம். அங்கங்கே நிறுத்த முடியும், நம்மளுக்கு தேவைப்பட்ட இடத்துலலாம் நிறுத்த முடியும். அந்த பிளான்டேஷன்லாம் நம்ம பார்த்து ரசிக்க முடியும். இல்லைன்னா கார் இல்லாதவங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு வெஹிக்கிளை ஃபேமிலியோட ஒரு வெஹிக்கிளை ஹையர் பண்ணிவிட்டு புக் பண்ணிவிட்டு அந்த வெஹிக்கிளில் வந்தால் உங்களுக்கு நல்லா இந்த இயற்கையை ஃபீல் பண்ண முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன், பஸ்லலாம் வந்தால் ஒரு செர்டன் பஸ் ஸ்டாண்டு இருக்கிற இடத்துல தான் நிறுத்துவானுங்க. இல்லை அவங்களுக்கு எங்கே நிறுத்தணும்னு இருக்குமோ அங்கே நிறுத்துவாங்க. அதனால் பஸ்ஸில் வந்துட்டு எனக்கு தோணலை பஸ்ஸில் வந்தால் அவ்வளோ நல்லா ரசிக்க முடியும். அதனால் ஓன் வெஹிக்கிள் இருக்கிறவங்க ஓன் வெஹிக்கிளில் வந்து பாருங்கள். இங்கே பாருங்கள், இது என்ன நல்லா இருக்குது என் பிளேசஸ். நேராக
நேராக போனால் மாநகர வாடி அது போகாமல் லெஃப்ட்டு கட் பண்ணி 4ஆம் மைல்ன்ற இடத்துல லெஃப்ட் கட் பண்ணி வந்துடும். ஒரு மாஸ்க் இருக்கு, வச்சு மாஸ்க் தானே மாஸ்க் இருக்கு, அதாவது மசூதி. இங்கேருந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் நம்ம டெஸ்டினேஷன் சேர்ந்து. ரொம்ப குளிராக இப்போ மாதிரி இது ஃபாகி வெதர் பாரு. வீடியோ இருக்கு சும்மா. இது ஏர்பெயின் பெட் ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 5:30 5:45 போல் ஆகுது. கம்ப்ளீட்டாக ஃபாகி வெதர் கவர் பண்ணுற மாதிரி ஆகிட்டு பாருங்க. நாங்கள் இப்போ ஒரு ஹில்லி ரீஜனை நோக்கி பயணித்து இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 11 ஏர்பின் பெண்டு இருக்கக்கூடிய ஒரு ஹில்லி ரீஜனை அதை கிராஸ் பண்ணி தான் நாங்கள் எங்களோட டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆக முடியும். அந்த ஹில்லி ரீஜன் வழியாக தான் இப்போ நாங்கள் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, இது ஒரு அப்பான வழி மேலே தான் போயிட்டு இருக்குது. இன்னும் ஏர்பின் பெண்ட்ஸ் வரல பாருங்க. அது முன்னாடி தெரியுது பாருங்க, அதுதான் நான் சொல்கிறேன் அந்த ஹில்லி ரீஜனு. அந்த மலையை கடந்து தான் நாங்கள் எங்களோட டெஸ்டினேஷனுக்கு நாங்கள் போக முடியும். பாருங்கள், ஃபால்ஸ் வெதர் கவர் பண்ணிட்டு இப்போது ஈவினிங் டைமு ஒரு 5:45 போல் ஆகுது இப்போ. ஓகேவா, பார்க்கலாம் வாங்க. காரில் ட்ரைவ் பண்ண தெரியுறவங்க ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இந்த ரூட்டு செம்மையாக ஃபீல் பண்ணுவீங்க. நான் இந்த வழி நிறைய டைம் ட்ரைவ் பண்ணி வந்திருக்கேன். ஆனால் ஒரு தடவையும் இந்த ரூட்டில் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். அது எனக்கு அந்த ஃபீல் எப்பவும் இருக்கும். அந்த ஃபீல்லு எனக்கு மறுபடியும் எனக்கு இந்த ரூட்டில் ட்ரைவ் பண்ணி போகணுன்ற ஒரு
எனர்ஜி தன்னைத்தானாலே வந்துடும், அந்த ஃபீல் வந்துடும். பாருங்க மேலே மலை மேலே போகுது பாருங்க காரு. இந்த ரூட்டை நீங்கள் டிரைவ் பண்ணி பாருங்க, அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரூட்டில் டிரைவ் பண்ணி. அதுதான் லாஸ்ட் பாயிண்ட். பெரிய கடல்லாம் இருக்குமே. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தொட்டில் பாலான்ற இடத்துல ஒரு மலை இருக்கு, அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, அங்கே தான் ரீச் ஆகிருக்கோம். பாருங்க கார்லேருந்து இப்போ இறங்கியாச்சு, அந்த வியூ பாயிண்ட் பார்க்கோம். அந்த சைடு பாருங்க ஃபுல்லாக மலையை பனிமூட்டம் சூழ்ந்துட்டு இருக்கு, ஃபுல்லாக ஃபாக் கவர் ஆகிட்டு இருக்கு. இங்கே தான் வியூ பாயிண்ட் பாரு, எல்லாம் வேறு காருங்கெல்லாம் அங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த மலை, ஃபுல்லாக பனிமூட்டம் சூழ்ந்துட்டு இருக்கு பாருங்க. கைஸ் இங்கே பாருங்க, இதுதான் நான் காட்டுறது ஒன்று, செம்மையான வியூ, ஃபுல்லாக பனிமூட்டம். இங்கே பாருங்க, இதுதான் அந்த மலை. ரோடு தெரியுதோ பாரு. இந்த மலையை கிராஸ் பண்ணி தான் நாங்கள் எங்களோட டெஸ்டினேஷனுக்கு போயின்னு இருக்கு. கீழே ஒரு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க, ஒரு ரோடு தெரியும். இதுதான் ரோடு, இந்த வழியாக தான் நாங்கள் போனோம், அது இறங்கணும் தெரிஞ்சிச்சா. இதுதான் இப்போ மேலே இருக்கோம். இது பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்கு, நல்ல டீ கடை. அங்கே ஒரு டீயோட உச்சியில் தான் நாங்கள் இந்த ஹோட்டலில் பக்கத்தில் இருக்கிற மலையில் இருக்கோம். இதெல்லாம் ஒரு ஜெல், பப்பாயா ஜெல், குக்கும்பர் ஜெல், அலோவேரா ஜெல், ஸ்ட்ராபெரி ஜெல், எல்லாம் ரோஸ் ஜெல் எல்லாம் இங்கே கிடைக்கும். சாக்லேட்டு, ஹோம்மேட் சாக்லேட்ஸ், விட்டமின். பிக்கிள் வேணும்னா பிக்கிள்களும் வாங்கலாம் இங்கேருந்து. இதெல்லாம் இங்கே வருங்க, தறி சாயா அப்படின்னா இந்த பவுட்ரு மாதிரி டீலையும் கிடைக்கும். சாயா பொடின்றாங்க அதுக்கு, டீ பவுடர். இது வந்து டீ பாப், தறி சாயா. அது கிரெயின்ஸ் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி டீயும் கிடைக்குதுங்க. இது வயநாடு காஃபி பாருங்கள், மசாலா ஐட்டம்கள் எல்லாம் இங்கே. நான் இந்த வியூ பாயிண்ட் இருக்கேன் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த வியூ பாயிண்ட்டுக்கிட்டே இருக்கிற ஹோட்டல்லையும் கடையும், இந்த கடையில் எல்லாமே கிடைக்கிது. நீங்கள் வேணும்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். இந்த வியூ பாயிண்ட்டை ரசிச்சுட்டு நிறைய பேர் வந்து இங்கே ஷாப்பிங் பண்ணி இதெல்லாம் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க. நேரம் பார்த்தீங்கன்னா ராத்திரி ஆயிடுச்சு. இந்த கடையில் எங்கள் ஊருக்கு ரீச் ஆகிருக்கோம். கேரளாவில் என்னோட அம்மா வீடும் ஓர்காட்டில் இருக்கிற ஊருக்கு நாங்கள் இப்போ ரீச் ஆகிருக்கோம். டெஸ்டினேஷன் கிட்ட அம்மாவோட ஊரும் ஒய்ஃபோட ஊரும் ஒரே ஊர் தான். அந்த இங்கே இருந்து பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மலையாளிகளுக்கு நிறைய பேருக்கு தெரிகிற ஒரு ஸ்மால் டவுனு. இங்கே பொலிட்டிக்கல்
ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறைய நடக்கிற ஊர் தான் இந்த வச்சு லைட் கட் பண்ணி ஊருக்கு பார்த்து எங்கள் ஊரில் நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்னு வேற ஒரு வீடியோவில் காட்டுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் இஷ்டப்பட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இஷ்டப்பட்டு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. மேலும் நல்ல ரசிக்கக்கூடிய வீடியோங்களை ஃபர்தராக நான் உங்களுக்கு போடுவேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் கேரளாவுக்கு விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள் என்ன நல்லா இருக்குது. நைட் வியூ பாருங்கள். கேரளாவோட நைட் வியூ இது. லைட்டுங்களே இல்லை பாருங்கள். இருள் சூழ்ந்த இந்த வழியில் எங்களோட காரோட வெளிச்சம் அதை கிழிச்சிக்கிட்டு அந்த இருளை கிழிச்சிக்கிட்டே போயின்னு இருக்கு. ஊர் இருட்டில் என் கார் வந்து வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் சுரேஷ் டிராவல் வ்ளாகர். ஊர் மறக்காம என் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. பாருங்க ரீச் ஆகிட்டேன். எங்கள் மாமா பொண்ணு கூட ஒரு குத்தாட்டம் போட்டு டான்ஸ் ஆடுற பாருங்க. எங்கள் மாமா பொண்ணு கிறிஸ்மஸ் ஃபாதர் வேஷத்தில் இருக்கா பாருங்க. நான் வந்த குஷியில் பசங்க என் கூட சேர்ந்து குத்தாட்டம் போடுறாங்க பாருங்க. Right, see you guys. உங்களிடமிருந்து விடை பெறுவது சுரேஷ் டிராவல் வ்ளாகர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. நான் 100 ரூபாய் கொடுக்கான்னு விசாரிச்சது.